இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொலியில கேப்டன் அவர்களின் நடிப்பில் 1994 வெளியான ஆனஸ்ட் படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவரோட கதாபாத்திரம் பேர் ஆனஸ்ட். இவரும் தேவனும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்பவே உயிர் நண்பர்கள். தேவன் அவர்களுக்காக இந்த படத்துல இவர் எதை வேணாலும் செய்வாரு. அந்த லெவலுக்கு இந்த படத்துல ரெண்டு பேருமே உயிர் நண்பர்களா இருப்பாங்க. ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் ஊருக்கு வருவாரு, தேவனோட ஊருக்கு. இவருடைய அப்பா நிறைய குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அங்கே சுற்றி நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாரு. ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா இறந்து போயிடுவாரு. இந்த படத்துல இந்த கடன்லாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் தேவன் அவர்கள் கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் தான் உதவுற மாதிரி இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. அதாவது அவர்கிட்ட பணம் இருக்காது. அவங்க அம்மாவோட நகையை கட்டி தருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே உயிர் நண்பர்கள். இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு புள்ள மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவர் கல்யாணம் பண்ணிக்க போற ஆமணி அவர்களும் அண்ணா அண்ணான் தான் இந்த படத்தில் கூப்பிடுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படி மாதிரி தான் இந்த படத்தில் மூணு பேருமே நினைப்பாங்க. அதே மாதிரி இவருடைய ப்ரெஸ்ஸையும் வீதி கடனுக்காக கொடுத்துருவாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தேவன் அவரோட ப்ரெஸ்ஸுக்கு போவார். ப்ரெஸ்ஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய கட்டுக்கட்டாக கள்ள நோட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் இப்போதான் என்னுடைய ப்ரெஸ்ஸோட வேல்யூவே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. 100 ரூபாய்க்கு என்னை கஷ்டப்பட விட்டுட்டு நீ என் ப்ரெஸ்ஸில் கள்ள நோட்டு அடிக்கிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி இவர் தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு டீல் சொல்லுவார். இந்த படத்தில் இனிமே அடிக்கிற கள்ள நோட்டில் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டீல் சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து கள்ள நோட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதை போயிட்டுருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்கள் உரிய காலத்திலேயே பணக்காரன் வர மாதிரி காட்டுவாங்க இந்த கள்ள நோட்டு அடிச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அவர்கள் சொல்லுவார். இந்த படத்தில் ஒரு காட்சியில் ஒரு பேங்க்கில் கொள்ளடிக்கிறதுக்காக வருவாங்க. மனோரமா அவர்கள் இந்த படத்தில் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பேங்க்கில் ஒர்க் பண்ண வரும்போது கொள்ளடிக்கிறதுக்காக வருவாங்க. அந்த கொள்ளையிலேருந்து அவருடைய மகன் தான் காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவோட கழுத்தில் கத்தி வச்சவனே இவர் கோபம் ரொம்பவே சண்டை போடுற மாதிரி ரொம்பவே போய் சண்டை போடுற மாதிரி தான் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அப்போ விஜயகுமார் சொல்லுவார் இந்த படத்தில் அவர் போலீஸ் அதிகாரி தான். இவருடைய முரட்டுத்தனத்துக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் வேலை தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐபிஎஸ் படிப்பார். ஐபிஎஸ் படிச்சுட்டு இந்த படத்தில் போலீஸ் அதிகாரி ஆவரமாக தான் இந்த படத்தில் வச்சு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. எங்கே தப்பு நடந்தாலும் அங்கே இவரால் சார்ஜ் ஏற்க முடியும். அந்த மாதிரி தான் இவருடைய பவர் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சீனில் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு குற்றவாளியை அடித்து ஜெயிலில் கூப்பிட்டு வருவாங்க இந்த படத்தில். இவன் அடிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேள்வி கேட்பார் இந்த படத்தில். உடனே அவர் ஐடி கார்டு காட்டுவார். கேள்விப்பட்டிருக்கேன் சார், சிட்டியில் எங்கே தப்பு நடந்தாலும் அங்கே நீங்கள் சார்ஜ் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி அவனை விசாரிச்சு வை, உன்னால் விசாரிக்க முடியலன்னா நான் விசாரிக்கிறேன், ஏன்னா என் விசாரணையே ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லுவார் கேப்டன் அவர்கள். அப்போ தான் இந்த படத்தோட இடைவெளி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் நண்பனாக இருக்கிற இவர் இந்த படத்தில் இவருடைய குடும்பத்துக்கே பணத்துக்காக துரோகம் பண்ணுறாங்க தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஆனஸ்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கள்ள நோட்டு கும்பலை பிடிக்கிறதுக்காக இதுக்கு மெயின் லீடர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கேப்டன் அவர்கள் தான் இந்த கேஸை ஒப்படைப்பாங்க. ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் இறங்குறாரு. நிலக்கரவி தான் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு சீன் வரும். உங்களுடைய உயிர் நண்பன் தான் இதுக்கு லீடர் அப்படின்னு. அவர் நம்பவே மாட்டார். அவரோட ரெக்கார்ட்லாம் காட்டுவார், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்புவார். அவரையும் இந்த படத்தில் கொண்டுடுவாங்க, துப்பாக்கியால் சுட்டு கொண்டுடுவாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் ஒரு சீன்
தேவன் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி, எவ்வளவு பண்ணது நீதானா, என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாரு. பேஸ் வாய்ஸில் தான் பேசியிருப்பார் இந்த படத்தில். அதாவது நிறைய வாக்குவாதம் நடக்கும். தேவன் அவர்களுக்கு கேப்டன் அவர்களுக்கு இந்த படத்தில் வந்து வாக்குவாதம் நடக்கும். காசுக்காக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் சொல்கிற காரணத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா, நீ சந்தர்ப்ப சூழ்நிலையால் குற்றவாளி ஆகலை, நீ வந்து பிறப்பிலே கிரிமினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுருக்கோம். உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வாரண்ட் வாங்குறதுக்காகவே வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க இந்த படத்தில். வாரண்ட் வாங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவருடைய குடும்பத்தையே வந்து இவர் குலஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. ஒரு ரெக்கார்டு வந்து வச்சுருப்பாரு இந்த படத்தில். அந்த ஃபோட்டோஸ்லாம், அந்த ஃபோட்டோஸை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோரமாவோட மிரட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்ககிட்டலாம் வந்து அமைதியாக பேசினா வேலை நடக்காது முதலாளி, அதனால தான் நான் உங்களை வராமல் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபடி பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் என் கண்ணை முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுவார் இந்த படத்தில். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தை வந்து இவர் குலஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே உயிர் நண்பர்களாக தான் இருக்காங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும், தேவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் வந்ததுக்கப்புறம் நண்பனை வந்து மறந்துடுறாரு. பணத்துக்காக வந்து கொலை கூட பண்ணுறாரு இந்த படத்துல. இவர் குடும்பத்தை வந்து குலஸ் பண்ணிடுவாங்க. குலஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து கோமாவில் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து கேப்டன் அவர்கள் கோமாவில் தான் இருப்பார். அதற்கு பிறகுதான் வந்து கௌதமி இவங்க கிட்ட வந்து ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. செந்தில் அவர்களை வந்து கூப்பிட்டு போவார். இவருடைய உயிருக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கோமாவில் இருக்கிற சீன்லாம் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் கேப்டன் அவர் நடிச்சிருப்பார் இந்த படத்தில். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவு. இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கேப்டன் அவர்கள் படத்தை நீங்கள் பார்க்காம நிச்சயமாக வந்து இருந்திருக்க மாட்டீங்க. இந்த ஆனஸ்ட் படம் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான திரைப்படம். இந்த படத்தோட முடிவு பார்த்தீங்கன்னா இவருடைய பையன் கேப்டன் அவர்களோட மகன் இந்த படத்தில் மகனை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு பேக்மெயில் பண்ணுற மாதிரி தான் ஒரு சீனை வச்சுருப்பாங்க. அதற்கு பிறகு அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ஆமினி மாதிரி தான் இருப்பாங்க இந்த படத்தில். ஃபோனில் பார்த்தீங்கன்னா மிரட்டுவாங்க இந்த படத்தில். டேய் ராஜ், உன் குரலை கேட்டு எவ்வளோ வருஷமாச்சு, உன் பையன் வந்து அப்படியே புஷ்பா உச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. சொல்டா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் வந்து கேப்டன் அவங்க சொல்லுவார். அதாவது தவறான வழியில் போடுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இதுதான் முடிவு அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் இவருடைய சாம்ராஜ்யத்தையும் இந்த படத்தில் வந்து அழிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. தவறான வழியில் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் முடிவு, குறுகிய காலத்தில் கோல்மால் பண்ணி பெரிய லெவலில் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இதுதான் இந்த படத்தில் வந்து முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட முடிவு வச்சுருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த வீரா படம் வரும்போது தான் வந்தது. வீரா படம் வரும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ரீதியாக இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோ மோஷன் தான் போகும். கேப்டன் அவர்கள் வந்து கோமாவில் இருக்கும்போதுலாம் வந்து ஸ்லோ மோஷன் தான் போகும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த படத்தில். ரொம்ப வந்து படம் வந்து போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. படம் வந்து எல்லா ஆடியன்ஸையும் வந்து ரசிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருந்திருக்கும். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா KS ரவி ஸ்டோரி, டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே வந்து இவர் தான் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு வி ரைட்டிங் மது, படத்துக்கு இசைஞானி இளையராஜா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடித்த நடிகர்களை எல்லாருமே இந்த படத்தோட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே இயக்குனர் வந்து நடிக்க வச்சிருப்பார். இந்த படத்தை தியாகராஜன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். படத்தோட இசை பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா. இந்த படத்தில் வானில் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் காட்சி வரும். ரொம்ப ஒரு பிரமாதமான பாடல். அதே மாதிரி கேப்டன் அவர்கள் இந்த படத்தில் வந்து டூயட் சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் ஒரு டூயட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆமினி அவர்களை வெறுப்பேற்றதுக்காக ரொம்ப ஒரு காமெடி காட்சியில் கூட இந்த படத்தில் நிறைய இருக்கும். பத்மபூஷன் கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அடிச்சு வந்து தூள் கலப்பவர். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் பத்மபூஷன் கேப்டன் அவர்கள். இந்த படத்தில் கேப்டன் அவர்களுக்கு பிறகு ரொம்ப ஒரு யூக்குலான கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் கதாபாத்திரம் தேவன் அவர்கள் ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அதாவது அமைதியாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் அவர் நடிச்சிருப்பார். இயக்குனர் அந்த லெவலுக்கு இந்த படத்தில் அவர் நடிக்க வச்சிருப்பார். ஆனஸ்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ரீதியாக இந்த படம் கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது. அந்த லெவலுக்கு இந்த படத்தை இயக்குனர் கே.எஸ். ரவி அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டாரு. கேப்டன் அவரோட நடிப்பு இந்த படத்தில் பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். ஆக்ஷன் காட்சிகள்லாம் இந்த ஆனஸ்ட் படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இப்போ பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொலியில ஆனஸ்ட் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.